அறிவொளி பெறுவது எப்படி அப்படின்னா அறிவை வளர்க்கிறது எப்படி அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. அறிவை வளர்க்கிறது எப்படின்னா நம்ம 6 அறிவு இருக்கு, அந்த 6 அறிவும் நமக்கு செயல்படுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நமக்கு செயல்படல. 6ஆம் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து தான் இறைவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் 6ஆம் அறிவு. ஆனா எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கலா தொடு உணர்வு இதெல்லாம் 6ஆம் அறிவு, மனதால நம்ம நினைக்கிறதெல்லாம் 6ஆம் அறிவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் 6ஆம் அறிவு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே 5 அறிவு வரைக்கும் தான் நமக்கு செயல்படுதே தவிர 6ஆம் அறிவு நமக்கு செயல்படல. 6ஆம் அறிவு செயல்படணும்னா நம்மளுடைய மூச்சு காத்து தான் இறைவன் நமக்கு தெரியணும். நம்மளுடைய மூச்சு காத்து இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதனால நம்ம மூச்சு காத்து தான் இறைவன் தெரிஞ்சு அந்த மூச்சு காத்து மந்திரத்தை நாம ஜெபம் பண்ணதான் 6ஆம் அறிவே செயல்படும். அப்போ மூச்சு காத்து மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணும்போது அடுத்த பிறவியும் கண்டிப்பா நீங்க மனிதனா பிறப்பீங்க. அடுத்த பிறவி நீங்க 5 அறிவு பிறவியா பிறக்க மாட்டீங்க. அப்ப மனிதனா பிறப்பீங்க. அப்படி மனிதனா பிறக்கிறதா இருந்தாலும் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலை அடைஞ்சிட்டீங்க இந்த பிறவிலேயே அப்படின்னா அன்னப்பறவை நிலை வரைக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தேவர்களாவே நீங்க பிறப்பீங்க. மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? இப்ப மனிதனுக்கு 6 அறிவு, 6 அறிவு படைக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பா 7 அறிவு இருக்கணும். 7ஆம் அறிவு இருக்கிறவன் தான் தேவர்கள். அப்ப 7ஆம் அறிவு உங்களுக்கு நீங்க சாதாமையே உங்களுடைய உடலை விட்டு உங்க வாசி வெளியில போகாமையே நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க அன்னப்பறவை நிலையான 3 அங்குல சுவாசத்துக்கு உங்க சிரசுக்குள்ள நீங்க உங்க வாசியை ஒடுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 7 அறிவு வேலை செய்யும். அப்ப 7 அறிவு வேலை செய்யும் போது கண்டிப்பா இறந்த மனுஷனை நீங்க எழுப்பவும் முடியும், ஒருத்தருக்கு உயிர் கொடுத்து மனிதனா பிறக்க வைக்கவும் முடியும். இது ரெண்டுமே உங்களால சாத்தியம். இனி வீட்டிலே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.